நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இந்த எருமை எங்க போனா? வீட்டுக்கு வந்தா நான் அடிப்பேன்னு சொன்னோன்னையும் வெளியே போய் படுத்துட்டானா? அப்படிலாம் படுக்க மாட்டானே. போனு இங்கதான் இருக்கு. எருமை மாடி எங்க போனான்னு தெரியலையே. ராஜேஷ், ராஜேஷ் எங்கடா இருக்க? ஐயோ, வெளியே போகவும் பயமால இருக்கு. ஒரு பாத்ரூம் போறனா கூட இவனை தான் கூட்டிட்டு போவேன். சோ ரொம்ப திட்டிட்டமோ. டேய் ராஜேஷ், எங்கடா இருக்க? ராஜேஷ், நான் ரொம்ப திட்டிட்டேன், சாரிடா. இப்போ உணர்றேன், வாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ராஜேஷ், நான் திட்டினது தப்புதான், இனிமே திட்ட மாட்டேன். எங்க இருந்தாலும் வாடா, எனக்கு வெளியே வர்றதுக்கு பயமா இருக்கு. ராஜேஷ், ராஜேஷ், சும்மா தாண்டா உன்னை திட்டுறேன், பேசுறேன். எல்லாம் உன் மேல இருக்கிற உரிமை. ஆனா நீ இல்லனா பிரீத்தி ஒண்ணுமே இல்லடா. ராஜேஷ், அக்கா, ஏய் ஏன்டி அழுதுட்டு இருக்க? சரி, தூங்கிட்டு இருக்க நேரத்துல என்னடா ஆளை காணா? கையும் காலையும் மேலே போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா ஆளவே காணா. சரி, எப்படி பால்கனியில தான் நிப்பேன்ட்டு இங்க வந்து இங்கிட்டு அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? எனக்கு தூக்கம் வரல அகல்யா, அதான் வந்து அழுதுட்டு இருக்கேன். காரணம் தெரியல, ஆனா அழுகணும் போல இருக்கு, ரொம்ப அழுகணும் போல இருக்கு. அக்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தூக்கம் வரலங்கற இப்படி அழுகுற? ஏக்கா, மாமா நாளைக்கு லவ்வோட வேல்யூ என்ன, அதோட அர்த்தம் என்ன, உண்மையான காதல்னா என்ன, பிரிவுனா என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். அவர் என்னை விட்டு போக போறது நாளை நினைக்கும் போது எனக்கு அதை நினைச்சாலே தூக்கம் கூட வர மாட்டேங்குது. என்னதான் அவர்கிட்ட சிரிச்சு நான் பேசினாலும் வெளியே நான் நடிச்சாலும் எனக்கு அது ரொம்ப பெரிய வலியா இருக்கு அகல்யா. என்னால முடியல, நார்மலா இருக்கவே முடியல. நான் நடிக்கிறேன் எனக்கு. சஞ்சு, உன்னோட ஃபீலிங்ஸை உன் தங்கச்சியே இல்லாமல் உன் ஃப்ரெண்டாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுதுக்கா. நான் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, எல்லாமே உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என் ஏஜுக்கு இப்படி பேசலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. நான் இப்படி பேசுறதை நீ கண்டிக்கணும், ஆனாலும் நீ ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். காதலை பொறுத்தளவில் எப்போதுமே ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம்க்கா. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதாக்கா லைஃப். இதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு கிடையாது, எல்லாமே உனக்கு புரியும். ஆனால் ஒரு தங்கச்சியே இல்லாமல் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ப்ளீஸ்க்கா அழுகாத, எனக்கு ரொம்ப அழுக வருது. இது வரைக்கும் உன் கூட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், எவ்வளவோ அடிச்சிருக்கேன், விளையாடி இருக்கேன். ஆனா இன்னைக்கு தாண்டி உனக்காக அழுகிறேன். ஏன்னா நீ அழுகிறத சத்தியமா என்னால பார்க்க முடியல. அழுகாதக்கா, அழுகாத, என் செல்லம் இல்ல. எனக்கு கவினை பார்க்கணும் அகல்யா, அவரை கட்டி பிடிச்ச அழுகணும். இல்லைன்னா நான் நார்மலாவே இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ண அகல்யா. அம்மா அப்பா தூங்கிட்டாங்கல்ல? அப்பா தூங்கிட்டாரு, அம்மா தான் உன்னை கேட்டு முடிச்சிட்டு இருந்துச்சு. நான் தான் எங்கேயாவது பால்கனியில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, இங்கே இருந்து பேசு. பயமா இருக்குடி, வீட்டில் யாராவது பார்த்துருவாங்களோ. அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ அழுகிறத என்னால் தாங்க முடியலடி. அவர் உன் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாளாவது அவர் கூட சந்தோஷமாயிரு. இரவே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. 4 வருஷம் தானே, வேமா ஓடிடும். அழுகாத, மாமா கூப்பிட்டு பேசு. சரி அகல்யா. சஞ்சுமா, சஞ்சு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் உன்னை அதிகமா சிரிச்சு தாண்டி பார்த்திருக்கேன், ஆனா இப்ப பாக்குற நேரம் கூட அழுதுகிட்டே தான் இருக்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏன் கவின் இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க இல்லைன்னா சஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க
என்ன கஷ்டப்படுத்தணும்னு பேசுறீங்களா இல்ல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு பேசுறீங்களா? சத்தியமா இந்த என்னால தாங்கவே முடியல. ஏன்டா இப்படி பண்ற? நான் அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் சொன்ன உடனே என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கவின். என்னால நார்மலா இருக்கவே முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட கத்தி அழுகணும் போல இருக்கு. என்னை விட்டு போகாதன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா உன் பக்கத்துல இருந்து பார்த்தா அது சரின்னு தோணுது. ஆனா என் சைட்ல இருந்து எதையுமே ஏத்துக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு கவின். சஞ்சு சொல்லுடா. நீ பாருடி. நீ அப்படியே சொல்லு. நான் கேக்குறேன். எனக்கு காது கேட்கும். என்னால மூஞ்சி பார்க்க முடியாது. சொல்லுடா. இப்ப நீ பாக்கலன்னு வச்சுக்கோ, நான் இப்படியே போயிருவேன். அப்புறம் பாத்துக்கோ. நீ இவ்வளோ அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசாம யூஎஸ் போல உன் கூட இருந்துக்கிறேன். இங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு உன் கூட இருந்துக்கிறேன். நீ போடா. நீ தானே ஆசைப்பட்ட யூஎஸ் போகணும்னு. அது உன்னோட கனவுன்னு சொன்னியா இல்லையா? இப்போ அங்கே ஒர்க் கிடைச்ச உடனேயும் நீ போய் பார்க்கறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா. நீ போ. எனக்கு போறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சஞ்சு. ஆனா நீ இவ்வளோ ஃபீல் பண்ற, இவ்வளோ அழுகிற அப்படின்னு நினைக்கும் போது தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதுக்கு தான் சொல்றேன், பரவாயில்ல, நீ முழு மனசோட என்னை அனுப்புற மாதிரி இருந்தா நான் போறேன். இல்ல நீ என்னை அனுப்பிட்டீங்க நிம்மதி இல்லாம தான் நீ இருப்பேனா? நான் போகல சஞ்சு. உன்னை விட்டு நான் போகவே இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனா நீ என்னை விட்டு போயிட்டீனா நான் இங்கே நரகத்தை தான் அனுபவிப்பேன். மனசு நிம்மதி இல்லாம தான் இருப்பேன். இந்த 4 வருஷம் எப்போ ஓட ஓட நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருண்டா. நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. நீ போன இந்த 4 வருஷத்துல ஏதாவது மாறிடுச்சுன்னா, நம்ம லைஃப்ல நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னா அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா லைஃப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுடா. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது மாறிடுச்சுன்னா அந்த ஒரு பயம்தான். நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. எனக்கு உன் பொண்டாட்டிங்கிற ஒரு தகுதியை மட்டும் கொடுத்துட்டு போட. நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இங்கே இருப்பேன். 4 வருஷம் இல்லை, 10 வருஷம் காத்திருக்க சொன்னாலும் இருப்பேன். ஆனால் எனக்கு உன் பொண்டாட்டிங்கிற உரிமை வேணும். சஞ்சு தப்புதான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ்டா, உன்னை கெஞ்சி கேட்குறேன். இதுக்கு மேலே என்னால் முடியலடா. ப்ளீஸ் சஞ்சு, இதை பண்றதுக்காக நான் யோசிக்கல. ஆனா இது ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? ஒரு ப்ராப்ளமும் வராது. நீ இதை பண்ணலைன்னா தான் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். முடியாதுன்னு சொல்லாதடா. சஞ்சு இது என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க கவின். இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். நீங்கள் இப்போ என்னை விட்டு போன இந்த 4 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, நீங்கள் ஏன் கழுத்துல அந்த தாலியை கட்டுறது தான். இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் மறைச்சி வச்சுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரிய வேணாம். ஆனால் நீங்கள் இதை கட்டி தான் ஆகணும். கட்டுங்க. ஏய், தாலி கட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இது இந்த சமயத்துல அவசியமா தான் நான் கேட்கிறேன். ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேனா? உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு இந்த காலத்து மேல நம்பிக்கை இல்லை. என்னை பெத்தவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிரீத்தியோட லைஃப்ல நடந்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம லைஃப்ல அப்படி நடந்துருச்சுன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே எனக்கு உங்க அம்மாவுக்கு ஆகாது. இதுல அவங்க ஏதாவது பண்ணி கோல்மால் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, இந்த தாலியை என் கழுத்துல கட்டுறது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வேணாலும் போங்க. இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த தாலி எனக்குள்ள மட்டுமே இருக்கும். இந்த கல்யாணம் உங்களுக்கு, எனக்கு, என் தங்கச்சிக்கு தெரியும். ஏய் சஞ்சு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாமா ப்ளீஸ் மாமா, அக்கா கழுத்துல தாலி மட்டும் கட்டிருங்க மாமா. அவ சொன்ன மாதிரி இதை யாருக்கிட்டையும் அவ சொல்ல மாட்டா. அந்த தாலியை அவ மறைச்சே வச்சுக்கிடுவா. ஆனா நீங்க அவளை விட்டு போயிட்டீங்கன்னா அவளால் அதை தாங்க முடியாது. நீங்க இந்த தாலியை மட்டும் அவ கழுத்துல கட்டிருங்க மாமா. நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நீங்க யூஎஸ் போயிட்டு வந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அக்காவை மறுபடியும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஆனா அது வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமையில இருக்கணும். அதுக்கு நீங்க இந்த தாலி கட்டுற தவிர வேற எந்த வழி இல்லை மாமா. கட்டிரு. 2 பேரும் என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுதான் பேசுறீங்களா? மாமா நான் வேணா சின்ன பொண்ணு, நான் புரிஞ்சு பேசாமல் இருக்கலாம். ஆனால் என் அக்கா அப்படி இல்லைல்ல. என் அக்கா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை வாய் நிறைய மாமான்னு சொல்லி கூப்பிடுறேன். அதை உண்மையாக்குங்க தானே சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த இடத்துல மட்டும் தாலி கட்டிருங்க மாமா. முறைப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் மாமா. கட்டிருங்க மாமா. இதுக்கு மேலே என் அக்கா அழுகிறத என்னால் பார்க்க முடியல. நானும் நீயும் சேர்ந்திடும் உலகை
ஒரு நிமிஷமும் மறந்ததில்லை. கண்கள் உறங்கும் நேரத்தில் கூட நினைவு உறங்கி போனதில்லை. உயிரை போன்ற என்னவள் நீயே, உள்ள உன்னை மறந்திடுமா? குளிரை போன்ற உணர்வில் எண்ணி உயரை போல நுழைந்தவளே. காலம் கொஞ்சம் கடந்ததனாலே காதல் நெஞ்சம் பிரிவதில்லை. காதல் வாசம் அறியாமலே வாழ நெஞ்சம் ஏங்குதடா. காதல் எனும் வார்த்தை மறந்து வாழ உள்ளம் மறுக்குதடா. அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி தாலி கட்டிட்டேன்ல, இப்ப எதுக்கு அழுகுற? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனி நீ எங்க போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. அழாதடி. ஐ லவ் யூடா. கனவெல்லாம் நீதானே, விழியே உனக்கே உயிரானே. நினைவெல்லாம் நீதானே, கலையாத யுகம் சுகம்தானே. சாரல் மழைத்துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன், கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடா. நிஜம் புரியாத நிலை அடைந்தேன், இதுவரை சொல்லடா. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். ஏய் கூல் பேபி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? யாருடா நீ? என்ன என்ன கடத்திட்டு வந்த? இங்க பாரு, இதெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சே நீ செத்துருவ. என்னை விடுடா. எதுக்குடா நீ கடத்திட்டு வந்த? ராஜேஷ், நான் உன்னை திட்டினது தப்பு தான்டா. இப்ப பாரு, அவனோ நீ கடத்திட்டு வந்துட்ட. வாடா என்னை காப்பாத்து. டேய் நாயே, விடுடா என்னைய. அப்படியா? உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? டேய், நக்கலா பேசாத. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. இங்க பாரு, அவன் ஆளுதான் பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். ஆனா அடிச்சான்னு வச்சுக்க, நீலாம் செத்துருவடா. அப்படியா? நான் உன் புருஷனை பார்த்ததே இல்லையே. அவன் பார்த்திருந்தா அவன் டம்மி பீஸா இல்ல காமெடி பீஸான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, பார்த்தது இல்ல. சரி, ஓகே. இது வரைக்கும் நீயும் புருஷனும் சேர்ந்து வாழலைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா? செருப்பு பிஞ்சிரும். என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, வரம் மீறி பேசிட்டு இருக்க. நீ தைரியமா நடந்து கட்ட அவுத்துட்டு பேசு. என்ன நீ என்னை பத்தி தெரியாம இருக்கியா? என் புருஷனே அரண்டு தெரிச்சு ஓடுவான் என்னை பார்த்தா. நீ ஏன் ஏமாத்துறடா எனக்கு? ஏய், ஓவரா பேசாதடி, சரியா? உன் புருஷன் வேணா பயந்து ஓடுவான், நானும் பயப்பட மாட்டேன். ஸோ இப்போ உனக்கும் எனக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் நடக்க போகுது. ஏய் வேணா. பிரீத்தி பத்தி உனக்கு தெரியாது. அதோட என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒவ்வொரு அடிஸ்மா இடி மாதிரி இருக்கும். வாங்குனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நான் தான் இது வரைக்கும் அவனை அடிச்சிருக்கேன். அவன் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. அவன் அடிச்சான்னு வச்சுக்க, 50 தண்டரை வெயிட்டடா. ஓஹோ, 50 தண்டரை வெயிட்டா? சரி, அவன் அடிக்கிற வரைக்கும் பார்ப்போம். சரி, இப்போ 2 பேரும் ஃபர்ஸ்ட் லைன் கொண்டாடலாமா? வேணா. நீ தைரியமான நல்ல ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசு. அதை கழட்டிட்டாதான் வண்டவாளம்புற ஏரோப்ளேன்ல ஏறியுமே. என்னடா முணுமுணுப்பு? தைரியமான நல்ல ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசு. நான் அப்புறமா ஹெல்மெட்டை கழட்டுறேன். இப்போ வா, நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். எங்கடா கூட்டிட்டு போற? வா போலாம். டேய் வேணா, விடு. என்னைய புருஷனை தவிர வேற யாருமே தொட்டதில்ல. விடுடா. நீ என்ன பைத்தியமாடா? ஹெல்மெட்டை தலையில போட்டிருக்க. நீ ஒரு சைக்கோன்னு தான் நினைக்கிறேன். விடுடா. விடுறதுக்கா தூக்குனே? வா, இன்னைக்கு 2 பேத்துக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. டேய் நீ யாருனே தெரியலடா எனக்கு. ஏன்டா இப்படி பண்ற? ராஜேஷ், உன்னை ஏய், வலிக்கிற பொண்ணை அடிக்காத. அப்படிதான் அடிப்பேன். என்னை இறக்கி விடு. நான் என் புருஷன்ட்ட போறேன். இறக்கி விடுடா. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு போய்க்கலாம் புருஷன்கிட்ட. இப்போ வா, வேறு. வலிக்குது, மெதுவாடி, கொஞ்சம் மெதுவாடி. நல்லா வாங்கடா. விடுடா என்னைய. டேய் எனக்கு ஏன்டா ஹெல்மெட் போட்டு விட்ட? நீ யாரடா முதல்ல? சரியான பைத்தியமா இருப்பேன்னு நினைக்கிறேன். இறக்கி விடுடா. நான் என் புருஷன்ட்ட போகணும். எந்த இடத்துக்குடா கூட்டிட்டு வந்திருக்க?
பைத்தியனை பேர் வச்சுக்கோ, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆமா, அப்படி என்னதான் சாப்பிடுற? எரும மாடு கணம் கணக்குற. சை, எப்படிதான் உன் புருஷன் உன்னை தூக்கிட்டு போறானோ? அவனுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. எவ்வளவு சாப்பிடுறேன், உனக்கு என்ன? என் புருஷன் பத்தி ஏதாவது பேசுறேன் மூஞ்சி உடைச்சிருவேன். இப்போ ஏன்டா எனக்கு ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க? கழட்டி விடுறா. பாவம், உன் புருஷன் என்ன பாவம் பண்ணனானோ? என் புருஷன் நல்ல பாவம் தான் பண்ணிருக்கான். அதனால தான் அவன் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். வாய் மூடி போய் இறக்கி விடுறா. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போலாம். இந்த எருமை மாட்டு பயலே, யாருடா நீ? ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ற? என்னை இறக்கி விடு. நான் என் புருஷன்ட்ட போகணும்டா. அவன் பாவம் எங்க இருக்கானே தெரியல. ம். நான் அப்பவே நினைச்சேன், நீ வீட்ல இருக்காத போதே நினைச்சேன் நீ ஏதோ இருப்பேன்னு. என்னடா இதெல்லாம்? எப்ப இதெல்லாம் ரெடி பண்ணுன? ஃபர்ஸ்ட் இது யாரு வீடு? ஏய், ஓவரா உணர்ச்சி வசப்படாதடி. யாரு வீடா? ஓ, உனக்கு தெரியாதுல்ல, நம்ம வீடு தான். நம்ம வீடா? இது பார்த்தா கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது. இத போய் நம்ம வீடுங்கற. நம்ம வீடு தான். உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா போலாம். இப்ப நம்புறியா? நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகும்போது, அதாவது யாரோட அரவணைப்பே இல்லாம அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா? நமக்குன்னு ஒரு வீடு வராதா? இந்த மாதிரிலாம் எவ்வளவோ நான் ஏங்கி இருக்கேன்டா. நீ படுற கஷ்டம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்போ இதெல்லாம் உண்மையை நினைக்கும் போது என்னால அதை சந்தோஷம் தாங்கவே முடியலடா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. ராஜேஷ் என்ன சொல்லலையே, என்னை விட்டு போகாம இப்படியே என் கூட இருடா. எனக்கு இது போதும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கலாம் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்களான்னு கேட்டா 150 பேர் தாண்டா அப்படி இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியலன்னா வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லவ் பண்ணி அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருமே இல்லாம இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கும் போது என்னால சந்தோஷம் தாங்கவே முடியலடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கே தெரியுமா? பிரீத்திமா, நீ இதுக்கே இப்படிலாம் இருந்தீன்னா நான் லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஒரு சாப்டர், ஓகேவா? ஏன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியே தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில யார் வேணாலும் எப்படி வேணாலும் முன்னேறலாம். நீ ஆசைப்பட்டேன் தான் நான் ஒரு வீடவே வாங்கியிருக்கேன். நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷத்துல இப்படி ஒரு முன்னேற்றங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ உங்க வீட்டில் ஏத்துக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரத்தில் எங்க வீட்டில் ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும், ஓகேவா? ஃபீல் பண்ணாதடி. ஏன், நல்லா தானே இருந்த? நான் நல்லா தான் இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். போட்டோ ரெடி பண்ணி வச்சிருந்தீல, அந்த பிளேஸ்ல டாம் அண்ட் ஜெர்ரி அந்த எமோஜி இருக்கு பாத்தியா? சாரி, பொம்மை. அந்த பொம்மையை ஹக் பண்ற மாதிரி வச்சிருந்த. டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போடுற மாதிரி தான் வைக்கணும். நீ எதுக்கு ஹக் பண்ற மாதிரி வச்ச? என்ன கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு அச்சி நிறுத்து. கோபாலா? கோபாலு என்ன பாரஞ்ச பங்களா கூடயா இருக்க? கையடா ஃபர்ஸ்ட். பிரீத்தி, என்ன? பிரீத்தி.
எந்திரிச்சு வந்து இந்த ரூம்ல படுத்தான்? ஏன் விலகி விலகி போறான்? ஒண்ணுமே புரியலையே. கார்த்திமா, டேய் உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் லூசு மாதிரியே பண்ணிட்டு இருக்க? நீ என் கார்த்தியே கிடையாது, என் கூட தானே படுத்திருந்த. இப்ப எதுக்கு இங்க வந்து தூங்குற? நீ எதுக்கடி இங்க வந்த? நீ அங்க போய் தூங்க வேண்டியதானே? எனக்கு தூக்கம் வரல, அதான் இங்க வந்த. இல்ல, நீ போய் சொல்ற. வேற ஏதோ காரணம் இருக்கு. என்னடா? நாளைக்கு 2 பேர் காலேஜ் போவேனா? என் தங்கச்சி பார்க்க போலாமா? அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலாமா? எனக்கு அங்க வச்சிருக்கிறது சேஃபா இல்லை, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா என் தங்கச்சிக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலை. அதனால இங்க கூட்டிட்டு வந்துடலாமா? நம்ம பார்த்துக்கலாம். ஏய், நீ சம்மதிச்சு தானே உன் தங்கச்சி அங்க போயிருக்கா? இப்ப ஏன் திடீர்னு சேஃப் இல்லைன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் சம்மதிச்சேன்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு என்னமோ அவ குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாமே. வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலை. நீ நைட்ல இருந்தே நார்மலா இல்ல, இப்ப ஏன் இப்படி சொல்ற? ஏன் கனவு ஏதாவது கண்டியா? கனவுலாம் எதுவும் காணல. ஆனா அவ அங்க இருக்க வேணாம், நம்ம கூட்டிட்டு வந்துடலாமே. கலை, உன் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால அதை தாங்க முடியாது. எனக்கு ஏதோ மனசுக்கு படபடன்னு அடிக்குது கலை. நாளைக்கே போய் என் தங்கச்சியை இங்க கூட்டிட்டு வந்துடலாம், அவளை நம்மளே பார்த்துக்கலாம். என் அம்மா கிட்ட இந்த விஷயத்த வேற எடுத்து சொல்லணும். இதை நான் எப்போ சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் தங்கச்சி எங்க இருக்க வேணாமே, ரொம்ப பயமா இருக்குடி. சரி சரி, நீ நார்மலா இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 2 பேரும் நாளைக்கு காலேஜ் போவேணாம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் செஞ்சுக்கிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. உன் விருப்பம் என்னமோ அதுபடியே இருக்கட்டும். ஆனால் நீ ஏன் பயப்படுறேன்னு எனக்கு தெரியல. அவங்க சம்மதிச்சு தானடா கூட்டிகிட்டு போனாங்க. உன் தங்கச்சி ஏமாந்தவன் என்னமோ அவன் ஒரு கேவலமானவன், அதுக்கு தான் அவன் ஜெயிலில் இருக்கானே. அப்புறம் ஏன் இப்படி நீ பயப்படுற? சரி, ஒரு அண்ணனாக இருந்து பார்க்கும்போது உன்னோட பயம் நியாயமானது தான். சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நாளைக்கே போய் கூட்டிகிட்டு வந்து. கலை, நான் இருக்கிற வரைக்கும் என் கார்த்தி எதுக்காகவும் அழுகக்கூடாது. உனக்கு எல்லாமாவ நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பயப்படுறீன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம நாளைக்கே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். அழுகாதடா, நீ அழுகிறத என்னால் தாங்கிக்கவே முடியலை. நைட்ல இருந்தே அழுதுட்டு தான் இருக்க. அழுகாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாதடா. ஒரு முறை நினைத்தேன் உயிர் வர இனித்தாயே, மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. நீ எல்லாம்